அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த ராகு கேது மற்றும் குரு பெயர்ச்சி மூலம் ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெரிந்து கொள்வோமாக. கடந்த கால அனுபவங்களில் நீங்கள் மறவாமல் வாழ்க்கையில் ஏற்றங்காணும் படிக்கட்டாக எடுத்துக்கொள்வதே சாலச் சிறந்தது. மத்தளத்துக்கு 2 பக்கமும் வாசித்தால்தான் ஓசை வரும் என்பது போல், தாங்கள் விரயராகுவாலும் தனகாரகன் தனபாவத்தில் நின்று பல்வேறு விதமான கட்டுக்கடங்கா செலவினங்களையும் அளித்து வந்து உள்ளதை உங்களால் மறுக்க இயலுமா? இன்று முதல் வசந்த காலமே என்று கூற வேண்டும். உங்கள் ராசிக்கு மூத்த சகோதரஸ்தானம் லாபஸ்தானம் என்ற 11இல் ராகு சனியுடன் இணைந்தும் குருவால் பார்க்கப்படும் பலனளிக்க உள்ளார். சுறுசுறுப்புடன் வேகமாக செயல்களை செய்வதும் வார்த்தைகளில் கடுமைகளை உபயோகப்படுத்துதலை கட்டுப்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் காண வழிவகையாகும் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். உணவு முறையில் கட்டுப்பாடுகள் எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு. குடும்பத்தில் உங்கள் நிலைப்பாடே சரியென செய்து வரும் தாங்கள் தற்போது முதல் காலத்தை அனுசரித்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பிடிவாத குணங்களை குறைத்து கொண்டும் மற்றவர்களுடன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் தேவைக்கு ஏற்ப பேசி பழகி காரியங்களை செய்து கொள்வீர்கள். காரியம் பெரியதா வீரியம் பெரியதா எண்ணுகையில் காரியமே பெரியது என்பது போல் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். சொல்லிய வண்ணம் செயல்படுவீர்கள். அலங்காரமான தூய்மையான ஆடை அணிந்து கொள்வது, அலங்கரித்து கொள்ளுதல், வாசனை பொருள் உபயோகப்படுத்திக் கொள்ளுதல், அடுத்தவர்களின் பார்வை உங்கள் மீது பதிய வண்ணம் மிடுக்காக அலங்கரித்துக் கொள்வீர்கள். எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் குடும்ப முன்னேற்றத்தை தன் உயிர் மூச்சாக பாவித்து பாசமழையாலும் தன் சக்தி மீறிய செலவினங்களாலும் செய்து மகிழ்வீர்கள். எடுத்துக்கொண்ட காரியத்தை செய்து முடிக்கும் வரை அயராது முயற்சி செய்து ஜெயம் காண்பீர்கள். சில சந்தர்ப்பங்களில் அடிக்கடி சபல புத்தி தோன்றும், தடுமாற்றத்தை உருவாக்கும். இருப்பினும் சமயோஜித புத்தி சாதுரியத்தால் வெற்றி காண்பீர்கள். பொருளாதார தடைகள் அகலும். தனவரவு பல வகையில் வந்து சேரும். உங்களின் சிக்கனமின்மையில் சேமிக்க இயலாது. கடலில் கரைந்த காயம்போல் நின்று நிலையை தாங்களே உருவாக்கி கொள்வீர்கள். சுகபோகங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் வரட்டு கௌரவத்திற்காகவும் அதிக செலவினங்கள் செய்வதை கட்டுப்படுத்தி கொள்வதே உங்களின் எதிர்கால தேவைக்கு பயன்படும் விதமாக அமையும். உங்களின் புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், செயல்திறமை, சுறுசுறுப்பு, உடனுக்குடன் பணி செய்து போன்றவற்றால் சமூகத்தில் மற்றவர்களிடம் மிகுந்த மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு உயரும். சகோதர சகோதரி ஒற்றுமை பலப்படும். மூத்த உடன்பிறப்புகளிடம் தர்க்கம் கொள்வதை தவிர்த்து அனுசரித்து சென்றால் மேலும் நன்மைகள் உண்டாக வழிவகையாக அமையும். தைரியம், பேச்சு திறமை, வல்லமையுடன் விளங்குவீர்கள். அதே சமயத்தில் வார்த்தைகளில் சற்றே உஷ்ணமாக தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை முற்றிலும் கைவிடுவதே உங்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக வீடு, வண்டி, வாகனம் வாங்க இது ஏற்ற தருணம். இருளை நீக்கும் தீபம் போன்ற பிரகாசமான வெளிச்சம் போன்று இந்த ராகு கேது குரு பெயர்ச்சி மூலம் அடைய உள்ளீர்கள். உங்களின் அணுகுமுறையை பொறுத்தே குருவும் ராகுவும் சனியும் சம்பந்தப்படுவதால் பொல்லாத யோகம் போன்ற எண்ணம் தோன்றும். ஆனால் அவை பொங்கும் யோகமாக நல்ல முன்னேற்றத்தையும் நிரந்தரமாயும் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்ற முதுமொழி போல் வரும். பலன்கள் எவ்விதமாயினும் நமக்கு முன்னேற்றத்தை அளிக்கும் விதமாய் அவற்றை மாற்றி அமைத்து கொள்ளும் திறமை கொண்டவர்களாக தாங்கள் என்பதை யார் அறிவார்? தாயாரின் தேவையறிந்து செய்து கொடுத்து அவர்கள் அன்பையும் ஆசையும் பெறுவீர்கள். தன் கடமையை உணர்ந்து சரிவர செய்து செயல்களை முடித்துக் கொள்வீர்கள். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்தே ஆக வேண்டும் என்ற வேட்கை மேலும் அதிகரிக்கும்.
லட்சுமி கடாட்சம், சந்ததி, புகழ், பிரபலமடைவீர்கள். அலங்கார பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கைவினைப் பொருள்கள் செய்து சுய வளர்ச்சி, தன வளர்ச்சி பெறுவீர்கள். திறமைகள் புலப்படும். மூத்தோர், முதியோர், மூதாதையர் சந்திப்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் கிட்டும். சந்ததி உருவாகும். அடிக்கடி சுய கௌரவம்தான் என்ற எண்ணம் தலைகாட்டும். கூடுதல் உணர்ச்சி மிகுதியாகும். உடலில் உஷ்ண உபாதை ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்யம், நல்லிணக்கம், ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்து சென்று கௌரவத்தை பேணுதல், மற்றவர்களின் தலையீடு இன்றி அதிரகசியம் பேணி காத்துக் கொள்ளுதல் உண்டாகும். பிள்ளைகள் நன்கு கல்வி வளர்ச்சி பெறும். பிள்ளைகளின் தேவைகளை உடனிருந்து உன்னிப்பாய் சீர்தூக்கி பார்த்து உற்ற துணையாய் ஆடுகின்ற பாட்டை ஆடி கறக்க வேண்டும் என்ற முதுமொழிக்கு தக்க நடந்து கொண்டு அவர்களை உங்களை மேற்பார்வையில் தக்க வைத்துக் கொள்வீர்கள். அக்டோபர், நவம்பர் மாதங்களில் கூடுதல் செலவினங்கள் சுப செலவுகளாக நிகழும். அதிக கடன் பெற்று வசதியை பெருக்க வேண்டும் என்ற ஆவல் மனதில் எரிமலையாய் விளங்கும். இருப்பினும் நிதானம் இழக்காமல் பொறுமையை கடைப்பிடித்து வருவீர்கள். சிலருக்கு வீடு, மனை போன்றவற்றில் பராமரத்தை புனரமைப்பு செய்து கொள்வீர்கள். ஒரு சிலர் மேல் பட்டப்படிப்பு கடந்து சென்று பயிலுவீர்கள். சிலருக்கு மேலை நாடுகளில் பணிபுரியும் பாக்கியம் வந்து சேரும். புத்திரவாசத்தால் ஒரு சில பொருளாதார இழப்பு, மன அமைதி குன்றலும் உண்டாகும். அதிகமான காரவைகள், துவர்ப்பு, புளிப்பு இவற்றை ருசித்து உணவெடுத்துக் கொள்வதை 47 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அவசியம் கட்டுப்படுத்திக் கொள்வதே ஆரோக்கிய பாதிப்பு இன்றியும் இரத்த அழுத்தமின்றியும் பார்த்து கொள்ளலாம். வாயு கோளாறு மற்றும் அடிவயிறு, மூட்டுகளில் பிணி, தேய்மானம் உண்டாகும். தகுந்த உணவு முறை கட்டுப்பாடுடன் எடுத்துக்கொள்வது சிறப்பு. போதை வஸ்துகள், மதுபான பழக்கங்கள் உள்ளவர்கள் அவற்றை முற்றிலும் தவிர்த்தலே உங்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு தரும் விதமாய் அமையும். எதிலும் அலட்சியம் காட்டுவதை கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களின் வளர்ச்சி அபரிமிதமாய் அமைவதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மருத்துவத்துறை தேர்ந்தெடுத்து படிக்கும் மாணவ செல்வங்கள் நன்கு வளர்ச்சியும் புதிய யுக்திகளையும் ஆராய்ச்சி செய்தலும் கொண்டு மேன்மை பெறுவர். ஒரு சிலர் தகாத பழக்கங்கள், உறவுகள் மூலம் வெண்குஷ்டம், தோல்வியாதி, தேமல் போன்றவற்றால் பாதிப்பு கொள்வீர்கள். கோள்களிலேயே தேவகுரு எனப்படும் குருவின் பார்வையை குருவருள், திருவருள் என்பதும், தனகாரகன், புத்திகாரகன் என்ற குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் வீடு என்ற கூட்டாளி பாவம், கலத்திர பாவம், பாக்கிய பாவம், பிதிர்பாவம், தர்மபாவம், லாபபாவத்தை பார்வையிட்டு பலன்களை நல்லதே நினைத்து நல்லதே செய்து வரும் விதமாய் கடாட்சம் அளிக்கிறார். தொழில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிட்டும். உடல் மணிமுறைகளால் ஏற்பட்ட தடைகள் அகலும். சங்கடங்கள் தீரும். யாரை எங்கே வைப்பது என்று நன்கு உணர்ந்து கொள்வீர்கள். தலைமை வைக்கும் திறமை வெளிப்படும். திடீர் அதிர்ஷ்டம், லட்சுமி கடாட்சம் ஏற்படும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளாக காண்பீர்கள். உங்களின் பழக்க வழக்கங்களின் மூலம் ஆன்மீக பயணம் செய்து வருவீர்கள். முதியவர்களிடம் ஆசி பெறுதல், அவர்களுக்கு தேவையான சிறு சிறு உதவிகள் செய்து கொடுத்தல் மூலம் முன்னோர்களின் ஆசி கிட்டி வழிவகையாய் அமையும் என்பதில் ஐயமேதுமில்லை. தந்தை வழியில் கிட்டக்கூடிய அசையா சொத்துகள் கிட்டும். தந்தை வழி உறவு மேன்மை அடையும். தன் தனதானிய சம்பத்துகள் உயர்வு அடையும். உங்களை அயராத உழைப்பு மூலம் தன் நம்பிக்கையே உங்களின் உறுதிமொழியாக அமைவதை வேறொரு அறிய மாட்டார். உங்களின் அதிரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர மாட்டீர்கள். ஆழ்கிணற்று கற்களை போல் உங்களின் எண்ணத்திலேயே உதயமாகும், மறையும் ரகசியமாகும். நிழலை நிஜமாக தோன்ற செய்ய உந்தலுடன் பணி செய்வீர்கள். புதியதாக அறிமுகம் பெறும் நண்பர்களிடம் சர்வ ஜாக்கிரதையுடனே, எச்சரிக்கையுடனே பழக வேண்டியது மிகவும் கவனிக்கத்தக்கது. மறவாதீர். கலத்திர பாவம் எனும் 7ஆம் வீடு, கூட்டாளி பாவம் எனும் குரு 5ஆம் பார்வையாக பார்வையிடுவது கூடுதல் பலம், நன்மை சிறப்பு. மனைவி மதிமந்திரியாகவும் நிதிமந்திரியாகவும் திகழ்வார். அவர்களின் கூற்றுக்கு மதிப்பளித்து வருவது சில பல முன்னேற்றமடைய வழிவகையாகும். பொதுவாக உங்களின் வாழ்நாளில் கடிகாரம் போன்று தன் கடமையை சரிவர செய்து கொண்டே இருப்பதுதான் உங்களின் தனித்தன்மை சிறப்பாகும்.
பெண்கள் அவர்களுக்கான பலன். தன் நிலை உணர்ந்து கொண்டு தன் பணிகளை நிறைவாக செய்து என் கடன் பணி செய்வதே என்பதனை செயலிலும் காட்டுவீர்கள். கலை, சங்கீதம், விளையாட்டுகளில் மனதை லயிப்பீர்கள். கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற செயல்களில் காட்டிட தவற மாட்டீர்கள். அதே சமயம் அதை வெளிப்படையாக காண்பிக்க மாட்டீர்கள். விவாகம் ஆகாத கன்னிகளுக்கு விவாகம் கூடி வரும். புத்திரபாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குரு கிருபையால் காலதாமதமின்றி புத்திர பேறு உண்டாகும். பாலகிருஷ்ணருக்கு தினமும் பால் வைத்து, அதாவது தவிழுகிற கிருஷ்ணன், அபிஷேகம் செய்து அவற்றை பருகினால் கர்ப்பம் தரிக்கும். உத்தியோக பெண்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கூடுதல் பதவி உயர்தல், தனவரவு, திருப்தி அளித்தல் ஏற்படும் தருணமாகவே இது உள்ளது. சிக்கனம் பிடித்து சேமித்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு, அரசியலில் உள்ளவர்களுக்கு எதையும் செய்யும் திறமையும் எப்படியும் தன் நிலையை தக்க வைத்துக் கொள்வதில் கண்ணும் கருத்துமாயிருப்பீர்கள். சிலர் கட்சி மாறினாலும் பலன் ஒன்றாகவே இருக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பரிகாரம், வியாழந்தோறும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும்.